எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். செங்கோட்டையில் நடந்த இந்த தாக்குதல், இதில் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான பயங்கரவாதியான டாக்டர் உமர் உன் நபி. இந்த உமர் உன் நபியோடைய ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. ரொம்பவும் உரைய வைக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான ஒரு வீடியோ. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு, தற்கொலை தாக்குதலுக்கு முன்னாடி 90 செகண்ட் 1.5 நிமிஷம் அவன் பேசின, ஆங்கிலத்தில் பேசின வீடியோ அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ண போகிறது கிடையாது. அந்த வீடியோவோடைய க்ரக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவன் பாடி லாங்குவேஜ், இத்தனை நூற்றுக்கணக்கான மக்களை நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சிறு துளி ஒரு கவலையோ ஒரு குற்ற உணர்வோ எங்கேயுமே கிடையாது. ரெண்டாவது, ரொம்ப காமாக கம்போஸ்டாக அமைதியாக அந்த இதை வந்து பேசிக்கிட்டு இருக்கான். மூணாவது, அவனுடைய அந்த கண்ணு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, தான் ஒரு பெரிய ஒரு தியாகி, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறோம் அப்படின்ற அளவுக்கான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே தெரியுது. இப்போது உமர் அப்படின்றவன், நம்ம பேக்ரவுண்ட் பார்த்தோம், ஒரு புல்வாமாவிலேருந்து காஷ்மீர்லேருந்து படித்து ஒரு பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பா ஒரு ரிட்டையர்ட் டீச்சரு, அண்ணன் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். தனியாக ஒரு டிப்ரெஷன் இருக்கக்கூடிய நபரோ, இல்லை பெற்றோர்கள் இல்லாமல் வளர்ந்த ஒரு சூழ்நிலையோ, இல்லை ஒரு கடினமான சூழ்நிலையை வளர்ந்த ஒரு பிள்ளையோ கிடையாது. இப்போ இவன் வந்து பயங்கரவாதியாக மாறுறான், எல்லாருக்குமே இது ஆச்சரியமாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக நம்ம ஆச்சரியப்பட தேவை கிடையாது. கடந்த காலங்கள்லையுமே இந்த 17ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய, அவுரங்கசீப் சித்தாந்தத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய இன்னமும் சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க. மனித உயிர்களை கொல்றோம், சக மனிதர்களை வந்து கொல்றோம் அப்படின்றதுக்கான எந்த விதமான குற்ற உணர்வுமே இவங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. இப்போ இந்த 90-80 செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் அந்த அமைதியாக அந்த ஃபேஸை காமிச்சாலும், இது வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் என்கிட்ட சொன்னது, ஒரு குட்டி ரூமு அமைதியாக இருந்தாலும் அந்த பதட்டம் வந்து தெரியுது. கண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே அப்படின்ட்டு போயிட்டு இந்த தற்கொலை தாக்குதல் அப்படின்றது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இது வந்து ஒரு மாட்டிய டோம் ஆப்ரேஷன், ஒரு தியாகத்துக்கு ஒரு உருவகமாக இருக்கக்கூடிய, ஒரு ஓமையாக இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் இந்த மாதிரி தற்கொலைப்படை தாக்குதல். அதை கண்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஏன்னா இஸ்லாத்தில் தற்கொலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது, ஒரு வழிமுறை இருக்குது. ஆனால் இவன் வந்து அதை நியாயப்படுத்தி பேசுகிறான். இல்லை அப்படிலாம் கிடையாது, இது நான் சூஸ் பண்ண இடத்துல நான் போய் சாகிறது அப்படின்றது, நான் வந்து ஒரு மிகப்பெரிய தியாகத்தை பண்ணுறேன், இது ஒரு நல்ல செயல் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டெலிவரியை பார்க்கும்போது இது யாரோ எழுதி கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இவனுக்கு பாகிஸ்தான்லேருந்தோ இல்லை இங்கேருந்தோ, ஏன்னா இந்த நடவடிக்கை ஒருவேளை ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு இந்தியா முழுக்க நடந்தது, இல்லை டெல்லி முழுக்க நடந்தது, இந்த D6 ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய 6 நேரங்கள் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள், இந்த மூடர்கள் இவனை ஒரு நேஷ்னல் ஹீரோவாக்கி, எப்படி புரான் வாணியை ஒரு மிகப்பெரிய தியாகி ரேஞ்சுக்கு இது பண்ணாங்களோ, புரான் வாணியை அந்த ஆப்ரேஷனில் இந்திய இராணுவம் போட்டு தள்ளும் போது அங்கே என்னுடைய நண்பர்களே சில பேர் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அந்த இராணுவம் போய் நின்று சரண்டர் ஆகுன்னு சொல்லும் பொழுது பயந்து போய் பேண்ட்டில் வந்து சிறுநீர் கழித்து அந்த கை காலெலாம் விடவெடுத்து போய் செத்த ஆள் தான் புரான் வாணி. அவன் பெரிய லெவலில் ஃபைட்டர்லாம் கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ பெரிய பகத்சிங் ரேஞ்சுக்கு வந்து ஒரு பில்டப் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோவுமே இந்த ப்ராபகண்டாக்கு தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது மாட்டிய டோம் ஆப்ரேஷன் அப்படின்றது ISIS, ஜெய்ஷே முகமது, LET, இந்த பயங்கரவாத அமைப்புகள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த தற்கொலை படை தாக்குதல், நான் வந்து அந்த இதுக்காக கொல்லப்பட்டேன் அப்படின்ற போது இது வந்து க்ளோரிஃபை பண்ணி பண்ணுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சலாஃபி ஜிகாதிஸ்ட்னு ஒரு இது சொல்லுவாங்க, அந்த செட்டில் வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். தான் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்கிறோம், நான் வந்து ஒரு பெரிய வீரன் அப்படின்றதுக்கான ஒரு மனநிலையில் தான் இவங்க இருப்பாங்க. இவனுமே அப்படி தான் இருந்திருக்கான். இப்போது ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்குது, ஒரு நல்ல குடும்பம் இருக்குது, ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியில் துணை பேராசிரியர் அப்படின்ற ஒரு சமூக அங்கீகாரம் இருக்குது.
எல்லாரும் உங்களை கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு மருத்துவ தொழில் இருக்கீங்க. இவ்வளோ இருந்தும் ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணுறான், நீங்கள் வந்து டெரர்ஸ் எல்லாம் மாறி அப்பாவி மக்கள் நூற்றுக்கணக்கான மக்களை வந்து கொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இது வந்து நம்மளுக்கு வந்து சீரியஸான ஒரு பிரச்சனையை கொடுக்குது. இப்போ இவங்க யார் வேணால் எப்போ வேணால் மாறலாம் அப்படின்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஷே முகமது மற்றும் அன்சார் கஸ்வத் உல் இந்த் அப்படின்ற இந்த டாக்டர் மாடியூல் வந்து இவன் ஒரு இடத்துல உள்ளே வரான். இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் முசமில்ன்ற மூலியமாக தான் அது வருது. ஸோ மருத்துவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு க்ளோஸ்ட் நிட்டுக்கு ஒரு இதுவாக தான் இருப்பாங்க. நிறைய மருத்துவம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மீடியமாக பயன்படுத்திருக்கு. அதாவது ஒரு மருத்துவருக்கு சில டிசிஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு மருத்துவரோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எடுத்தீங்க அப்படின்னா முன்னாள் ராணுவ அதிகாரிகள் விமானப்படையாக எங்களுக்கு குரூப் இருக்கும். செக்யூரிட்டி பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் அது வந்து இருக்கிறாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்க அதே குரூப்பை பயன்படுத்தி ரேடிக்கலைஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த ரேடிக்கலைஸ் ஆகக்கூடிய மக்கள் இன்னார் தான் சமூக தட்டில் இங்கே இருக்கக்கூடியவங்க தான் இன்னும் ஆவாங்க, இப்போ படிப்பறிவிழாவை தான் ஆவாங்க அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவே இப்போ வந்து பிரேக் ஆகிருக்கு. அது ஒரு தவறான ஒரு புரிதலாக தான் நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஏன்னா யார் வேணால் ஆகலாம். மருத்துவர், பூனேவை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் நிபுணர், அரசு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு டீச்சர், இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் காலராக இருக்கக்கூடிய மக்கள் மாறுறது அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து கொடுக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய டீட்டெயில்ஸில் இப்போ இந்த ஒரு வீடியோ மட்டும் கிடைக்குது. இப்போது இந்த ரேடிக்கலைசேஷன் பற்றி நன்கு அறிந்த சில பேர், ஒரு முன்னாள் ஐஆர்எஸ் துறை அதிகாரி, அதாவது இந்த நார்கோட்டிக்ஸில் மிகவும் இந்தியாவிலே புகழ்பெற்ற மேனன் சார் அவர்கள் போன்ற பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை எடுத்தீங்க அப்படின்னா இந்த மைண்ட் செட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ப்ரீசெட்டான ஒரு மைண்ட் ஏற்கனவே இருக்குது. ஏன் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய பதிவுகளுக்கு அடிமையாகக்கூடாதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, கட்சி ரீதியாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு திரைப்பட நடிகளாக இருக்கலாம். இப்போ அஜித் ஃபேன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அஜித் ஃபேனுக்கு வந்து கொண்டாடுறது அது ஒரு பக்கம், அதுவே தேவையானது தெரியல. ஆனால் இன்னொரு ஆக்டரை வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் தாக்குவாங்க. கட்சிகளுக்கு நடுவில் ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டு, இன்னொருத்தர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்னு சண்டை போடக்கூடிய இதெல்லாம் வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பகுத்தாராய்ந்து எது சரி எது தவறுன்னு பார்க்க முடியாமல் ஒரு ப்ரீசெட் மைண்டில் நம்ம அநேகமான பேர் இருக்கிறோம். அதாவது அரசியல் ரீதியாக இருக்க வரைக்கும் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. சித்தாந்த ரீதியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்களை இவங்க வந்து ஈஸியாக உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. ரீஜனல் கிரீவன்சஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். காஷ்மீர் ரொம்ப வருடமாக இராணுவம் இருக்குது, ஒரு பிரச்சனைக்குரிய பகுதிகளாக இருக்குது. ஆன்லைனில் எக்கச்சக்கமான ஜிகாதி கண்டென்ட்டு, நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. அவ்வளோ மெட்டீரியல், நூற்றுக்கணக்கான இமெயில்ஸ் வந்து நம்மளுக்கே வந்திருக்கு. அதை எடுத்து நம்ம அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவோம். இப்போ ஆன்லைனில் இந்த மாதிரியான கண்டென்ட் வரும்பொழுது அதை எப்படி நம்ம மாடரேட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான எந்த க்ளூவுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஆன்லைன் ஜிகாதி கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமாக பார்க்குறோம். அப்புறம் பியர் நெட்வொர்க், மெடிக்கல் கம்யூனிட்டியில் ஒரு பியர் நெட்வொர்க் இருக்கும், லாயர்ஸ் கம்யூனிட்டியில் ஒரு பியர் நெட்வொர்க் இருக்கும், அதுவுமே பயன்படுத்தப்படுது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்கோவில் நடந்த ஒரு விமான நிலையத்தில் நடந்த ஒரு அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை இந்த ஐஎஸ்ஐஎஸ் ஒரு சித்தாந்தத்தில் இன்வால்வ் பண்ண இந்த டாக்டர்ஸ் இவங்களாக இருக்கட்டும், இங்கே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் பேட்டர்ன் அப்படின்றது தெரியும். ஆன்லைன் மூலியமாக ரேடிக்கலைஸ் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அந்த ஆன்லைனில் இன்னார ரேடிக்கலைஸ், இப்போ இதே கூட இருந்த இந்த வாணிக்கு பார்த்தீங்க அந்த 22 வயது பையன் இது பண்ணுறான்னா அவனை வந்து இவன் கன்வின்ஸ் பண்ணுறான், உமர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறான், நீயும் வந்து தற்கொலைப்படைக்கு இதுவாக மாறின்ட்டான். அவன் முடியாதுன்ட்டான், என் மதத்துக்கு எதிராக நான் போக முடியாது, எனக்கு குடும்ப கொட்டையெல்லாம் இருக்குது, நான் இந்த வேலையில் ஈடுபட மாட்டேன்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆட்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜியும் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆல் லைக்லி சோஷியல் மீடியாவில் ப்ரொஃபைலிங் பண்ணுறதை ஏஐ பயன்படுத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது அவைலபிலிட்டி ஆஃப் கண்டென்ட். இவ்வளோ கண்டென்ட் வந்து ஓப்பனாக இருக்குது, சேனல்ஸ் இருக்குது. சென்னையில் பார்த்தோம் ஒரு மருத்துவர், அவர் கூட இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர், அவர் கூட இருக்கக்கூடிய 4 பேர் அவங்க ஒரு யூடியூப் சேனலே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இப்போ இந்த லா ஏஜென்சியோட கண்ணிலேருந்து எப்படி தவறுச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தான் மட்டும் உள்ளே போகிறது இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கவங்கள உள்ளே இழுக்கிறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து உள்ளே இழுத்து அந்த பெண் வந்து இன்னைக்கு பயங்கரவாதியாக மாறி அந்த பெண்ணோட வாழ்க்கையே போச்சு. ஒரு படித்த ஒரு மருத்துவரை நம்ம இழந்திருக்கிறோம், அதை நம்ம மறக்க முடியாது. மருத்துவர்கள் எத்தனை பேர் மருத்துவர் ஆக முடியும்? மருத்துவரை இழக்கிறோம். அந்த மருத்துவர்கள் இருக்கக்கூடிய பெண்மணி தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறாங்க. ஊப்பா சிஸ்டம் போடப்பட்டிருக்கு, டெரரிசம் சார்ஜஸ், எத்தனை வருடம் இவங்க ஜெயிலில் இருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு குடும்பமே ஒரு சமூகமே இன்னைக்கு சீர்குடிக்கிற அளவுக்கான அந்த தாக்கத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போது
இதை கவுண்டர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படின்றது வேணும். இந்த மாதிரியான சிந்தனைக்குள்ளே போகிறவங்கள, சித்தாந்தத்துக்குள்ளே போகிறவங்கள நீங்கள் வந்து இப்போ அந்த கீழ் லெவலில் இருக்கவங்கலாம் போய் சொல்கிறது நம்ம வேஸ்ட்டு. பின்னாடி யார் இருக்கிறாங்க, இவங்களுக்கான அவுட்ரீச் என்ன, அவேர்னஸ் என்ன, இந்த மதத்தில் சம்மந்தப்பட்ட பெரியவர்கள் இருப்பாங்க, இவங்களுடைய சித்தாந்தங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம ஓப்பன் டயலாக்காக இன்றைக்கி பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வெறும் காவல்துறையும் இல்லை அரசியலும் வந்து ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ராடிகலைசேஷன் அப்படின்றது ஒரு சீரியஸ் த்ரெட்டு. நீ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு மிக சீரியஸான த்ரெட்டு. இதை பற்றி பாட புத்தகங்கள் வேணும். சின்ன வயசுலேயே வந்து இந்த மாதிரியான சித்தாந்தங்கள் இருக்குது, இதற்கான முயற்சிகள் நடக்கும் அப்படின்ற அந்த பாட புத்தகங்களை கொண்டு வரும்போது தான் இந்த மாதிரியான த்ரெட்டை வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ ஒரு நல்ல படித்த ஒரு இளைஞர், ஒரு ப்ராமிசிங்கான லைஃபு, அருமையான வேலை, இது எல்லாம் இன்றைக்கி நிர்மூலமாக போய் அங்கே 10 பேர் இறந்து போய் 23 மக்கள் காயமடைஞ்சு நாடு முழுக்க இன்றைக்கி போலீஸார் பாவம் நைட்டு பகலாக உட்காந்து ரோட்டில் நின்று வாகன சோதனையில் ஈடுபட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பதட்டத்தில் நாட்டுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணிவேர் அப்படின்றது ராடிகலைசேஷன் தான். இது நம்மளோட கன்வென்ஷனல் மிலிட்ரி ஆப்ரேஷனால் தடுத்து நிறுத்த முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏவுகணைகள் இருக்குது, எதிரிகளை நம்ம தண்டிக்க முடியும். ஆனால் இந்த ராடிகலைசேஷனை தடுக்க முடியுமா அப்படின்னா அதை நம்மளுடைய இதில் நம்ம அவேர்னஸ் இருக்கணும். அரசியலையும் இதையும் மிக்ஸ் பண்ணாமல் தனியாக பிரிக்கணும். டீராடிகலைசேஷனுக்கான ப்ராசஸ் இருக்கணும். இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த மறுவாழ்வு கவுன்சிலிங் செஷன்ஸ் கண்டிப்பாக வேணும். இதோடைய மத பெரியவர்கள் எல்லா மதத்துலேயும் இதை பற்றி ஓப்பனாக டிஸ்கஷன் வைக்கணும். இவங்கெல்லாம் தவறான வழியில் போகக்கூடாமல் பார்த்துக்கணும். ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஜிகாதி மெட்டீரியலை கண்டிப்பாக நம்மளுடைய என்ஃபோர்சிங் ஏஜென்சிஸ், குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் INB இதை தடுத்தே ஆகணும். இதுக்கு மேலே இவங்க வந்து மறுபறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. மக்களுக்கு இந்த அவேர்னஸ் வேணும். 6வது பாட புத்தகங்களை இதை கொண்டு வரணும். இது வந்து ஒரு பேசிக்காக நம்ம நான் சொல்கிறது எல்லாமே என்னோட கருத்து கிடையாது, பல மக்களுடைய கருத்தை நான் தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நூற்றுக்கணக்கான மக்களை கொல்றதுல தவறே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய தியாக ஆப்ரேஷன். ஒருத்தன் வந்து அந்த அளவுக்கு ராடிகலைஸ் ஆயிருக்கான் அப்படின்றது ரொம்ப துரதிருஷ்டவசமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.